அன்பு நண்பர்களே, இன்றைய தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்வு அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உணர்வெல்லாம் கடந்ததாம் அருட்பெரும் ஜோதி. சரியா? இதை நம்ம விரித்து பார்க்கும்போது உணர்கின்ற எந்த ஒரு உணர்வையும் கடந்து நிற்கிறது தான் அருட்பெருஞ்சோதி, அந்த இறைவன் இறைநிலை என்று இருக்கக்கூடிய இடம். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை விட்டுருங்க. அடுத்தது இந்த உடம்பில் இருக்கிற அவயங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ இதெல்லாத்துக்கும் கடைசியாக நமக்கு என்ன என் ப்ராடக்ட் இங்கே கிடைக்குதுன்றத பாருங்கள். அதாவது கண்களிலிருந்து என்ன கிடைக்கிறது, நாக்கிலிருந்து என்ன கிடைக்கிறது, காதிலிருந்து என்ன கிடைக்கிறது, இந்த தோலிலிருந்து என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையாக நம்ம உணர்வுகளை வகைப்படுத்தி சொல்லுவோம். அதாவது கண்ணில் இருக்கிறது பார்வை உணர்வு, காதில் கேட்குறது செவி உணர்வு என்ற மாதிரி 5 விதமான உணர்வுகளை நம்ம சொல்லுவோம். அதை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி பார்த்திங்கன்னா ஒரு உணர்வு. சரிங்களா? ஸோ இந்த உணர்வு என்றது எது முதல்ல வருதுன்னா, நான் என்ற உணர்வு. இந்த நான் என்ற உணர்வு வந்த பிறகு தான் இந்த 5 புலன்கள் வழியாக அது வெளியில் போயிட்டு நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் சுவைக்கிறேன் அப்படின்னு போய் அதுக்கப்புறமேட்டா அந்த சுவையினுடைய தன்மையை சொல்லி நம்மளுக்கு அந்த ரெக்கார்டு அனுப்பும். இது இனிப்பு சுவையாக இருக்கின்றது, நான் இந்த இனிப்பு சுவையான லட்டை சாப்பிட்டேன். அந்த மாதிரி ஒரு செய்திகளை இந்த உணர்வானது உங்களுக்கு தெரிவிக்குது. உங்களுக்கு எப்படின்னா உங்கள் அறிவுக்கு தெரிவிக்கின்றது. சரிங்களா? அப்போது இந்த உலகத்தில் உள்ள 5 பூதங்களாகிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்களே நீங்கள் எப்பயுமே நேராக பார்த்தது இல்லை. சரியா? எப்பயுமே நீங்கள் எப்படி உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த உணர்வின் மூலயமா தான் உணர்ந்திருக்கிறீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது என்னவா இது? அந்த உணர்வு மூலயமாக மட்டுமே இந்த 5 பூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பூதங்களையும் நாம் உணர்வினால் மட்டுமே உணர்கிறோம். அதை தவிர்த்து வேறு எந்த ரூபத்திலும் அவை இருப்பதாக நம்மளால் உணரவோ இல்லை அதை ப்ரூவ் பண்ணவோ முடியாதுன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இதே மாதிரி தான் இந்த 3 நிலைகள்னு சொல்லக்கூடிய காற்று நிலை, திரவ நிலை, திடநிலை, அதாவது சாலிட் ஸ்டேட்டு, லிக்விட் ஸ்டேட்டு, கேஷியஸ் ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட்டையுமே நம்ம இந்த உணர்வின் மூலயமா தான் நம்ம உணர்ந்துக்கிறோம், இந்த அறிவியல் உணர்ந்துக்கிறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த உணர்வு என்ன சொல்லுதோ அதை தான் இந்த அறிவு ஏற்றுக்கொள்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் எங்கள் அப்பா கேட்டுப்பார். எங்கள் அப்பா ரூமு விட்டு வெளியே வர்றதில்ல. நாட்டு நடப்பை நான் தான் எங்கள் அப்பா கிட்ட போய் அப்பப்பா சொல்லுவேன். அவர் வயதானவர்னால அவர் வெளியே வர்றது கிடையாது. அப்படியாப்பான்றத கேட்டுப்பார். அப்போது நான் எல்லா நேரத்திலும் உண்மை சொல்வேனா
அப்படின்றத என்ன நிச்சயம்? புரியுதுங்களா? அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய 5 பூதங்கள்னு சொல்லக்கூடிய அதனுடைய தொகுப்பு தான் இந்த உலகம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உணர்வு என்ற ஒன்றால் மட்டுமே இந்த அறிவின் மூலியமாக அறிந்து கொள்ளப்படுகின்றது. சரியா? இப்போது இந்த உணர்வு என்ற ஒன்றை அறிவு என்ற ஒன்றிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த அறிவு இருக்கின்ற வரை இந்த புரிதல் நாடகமும் அறிதல் நாடகமும் ஆராய்ச்சி நாடகமும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்துகின்ற பொழுது என்ன நடக்குதுன்னா இந்த ஆராய்ச்சி என்ற ஒன்று இருக்கின்றது. ஆனால் நம்ம we are not very sure இந்த பிரபஞ்சம் என்பது இருக்கின்றதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்மளால் எந்த விதத்துலையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு எந்த விஷயங்களும் கிடையாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எல்லா விஷயங்களும் இந்த அறிவில் தான் போய் அந்த அது என்ன சொல்கிறது, இந்த அறிவில் தான் போய் நம்ம விளங்கிக்கிறோன்றதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போது இந்த உணர்வுகின்ற உணர்வுகள் எல்லாத்தையும் உணர்கின்ற இடம் அறிவாக இருக்கின்றது. ஸோ அந்த அறிவு உங்களுக்கு ஜீவனாக இருக்கின்றது அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி பிரிவுகள் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, அப்படியெல்லாம் எதுவுமே ஒரு இது இல்லை, ஒரு கோட்பாடு தான் எடுத்துக்கணும். இப்போது உங்கள் அறிவின் மூலமாக இந்த ஜீவனுக்கு உரைக்கப்படுகிறதுன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போது இந்த அறிவை உணர்கின்ற அறிவையும் நீங்கள் கடந்து நின்றால் மட்டுமே இந்த இறைநிலை என்பது வாய்க்கும். ஸோ இப்போ மறுபடியும் நான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா, இப்போ ஒருத்தர் தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு ஒளி கிடைக்குது, கண்கள்லேருந்து ஒளி கிடைக்குது அப்படின்றத உணர்றார். சரியா? ஒருத்தர் காதில் எனக்கு ஓசை கேட்குது, ஓங்கார ஓசை கேட்குது அப்படின்றதையும் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு உணர்வு தான். ஸோ நீங்கள் பார்க்கின்ற, நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஒரு விதமான உணர்வு தான். ஸோ நீங்கள் வெட்ட வெளின்னு சொன்னீங்கனாலும் சரி, அதை பார்த்ததாக சொல்வதும் சரி, அது எல்லாமே ஒரு பார்த்ததாகிய உணர்வு தான். உணர்வு அப்படின்றது ஒரு நினச்சிக்கிறோம். இன்றைக்கி மழை பெஞ்சது அப்படின்னா மழை பெய்ந்தது என்று நினைத்து கொள்கிறோம். சரியா? அதே மாதிரி இந்த உணர்வு என்ற ஒன்று தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னும் பொழுது இந்த உணர்வு இருக்கின்ற வரை தான் நான் என்ற ஒன்று இங்கே இருக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உணர்கின்ற உணர்வை எல்லாத்தையும் நிறுத்திட்டு நீங்கள் எதுவும் இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடம்தான் நம்ம சொல்லக்கூடிய அற்பெருஞ்சோதி, விட்ட வெளி, என்னமோ சொல்கிறோமோ அதெல்லாம். ஆனால் அது யாராலையுமே டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அங்கேயே எந்த ஒரு டூல்ஸையும் அங்கே எடுத்துக்கிட்டு போக முடியாது. கடவுள் நிலை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த வித டூல்ஸையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த உணர்வுன்ற டூல்ஸை எடுத்துகிட்டு போக முடியாது, அறிவுன்ற டூல்ஸை எடுத்துகிட்டு போக முடியாது, எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னும் போது அந்த இடத்துக்கு நாம் ஏதுமற்ற நிலைக்கு, அந்த நிலைக்கு போகும்பொழுது இந்த எந்த டூல்ஸுமே உதவாத போது அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதை கண்டுட்டோன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன கண்டிங்க, ஏது கண்டிங்கன்றதை எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல எந்த டூல்ஸும் வச்சு நம்ம இது இப்படி இருந்தது, அப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன இதிலேருந்து சொல்ல வர்றது அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்க, ஜோதி பார்க்குறீங்க, நாதம் பார்க்குறீங்க, தெளிவுன்ற வெட்ட வெளியை பார்க்குறீங்க, வெட்ட வெளியில் கலக்கிறதா சொல்கிறோம். எல்லாமே ஒரு விதமான நினைப்பு தான். இந்த எல்லா நினைப்புகளையும் தாண்டி நினைப்பு அற்ற நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது, சரிங்களா, நினைக்கவே இல்லை, எதை பற்றியும் ஒரு ஐடியாவே ஃபார்ம் பண்ணாதீங்க.
இது இப்படி இருக்குன்ற ஒரு கன்ஃபர்மேஷனே கொடுக்காதீங்க. அந்த கன்ஃபர்மேஷனே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் நிற்கும் பொழுது இருக்குன்னு சொல்லாமல், இல்லைன்னு சொல்லாமல், இது பச்சை கலருன்னு சொல்லாமல், இது சிவப்பு கலருன்னு சொல்லாமல், எதையுமே சொல்லாமல் நீங்கள் நடு நின்ற நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் எதுவாக இருக்கின்றதோ அதுவாக இருக்கிறீர்கள் என்பது அர்த்தமாகும். அதனால் நினைப்புமாய் மறைப்புமாய் இருக்கின்றது தான் இந்த உலகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நினைப்பு அப்படின்றது இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். ஃபைனல் ஸ்டேஜ் நான் சொல்ல வரேன். இப்போது ஒரு பால் எடுத்து கையில் உருட்டி பார்த்துட்டு இது கிரிக்கெட் பால் மாதிரி இருக்குது அப்படின்ற ஒன்று நினைக்கிறோம். அது சிவப்பு கலரில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் அந்த நினைப்புகள். இந்த நினைப்புகள் ஏதுமற்று நீங்கள் இருக்கும் பொழுது இந்த கிரிக்கெட் பாலை பற்றின விஷயமே தெரியாது, இருக்குதா இல்லையான்றதே தெரியாமல் போயிடும். சரியா? அப்படி நீங்கள் போகும் பொழுது தான் இந்த பிரபஞ்சம் என்ற ஒன்றை விட்டு நீங்கள் தன்னிலே இருக்கின்ற நிலைக்கு செல்ல முடியும். இந்த டாப்பிக்கை ஒரு 4-5 தடவை போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நாம் சொல்கிறது என்ன, சாராம்சம் என்ன? 5 பூத தத்துவங்களும் இங்கே உணர்வினால் மட்டுமே காட்டப்படுகின்றது. 2வது, உலக இயக்கங்கள் அனைத்துமே இந்த உணர்வினால் மட்டுமே உங்களுக்கு உணர்த்தப்படுகின்றது. அதை புரிந்து கொள்ளுகின்ற அறிவு தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் இறைநிலையை அணுகும் பொழுது இந்த பிரபஞ்சம் என்ற உணர்வையும் தாண்டி, நீங்கள் என்ற உணர்வையும் தாண்டி, உடல் என்ற உணர்வையும் தாண்டி, உங்கள் அறிவு என்ற விஷயத்தையும் தாண்டி நீங்கள் நிற்கும் பொழுது அங்கே எது இருக்கின்றதோ அதுவாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அது எது என்று இதுவரை யாராலும் குறிப்பிட முடியாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாமே உணர்தல் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உணர்வு தான் இந்த பிரம்மத்தையே காட்டி கொண்டிருக்கின்றது. அந்த பிரம்மத்தை உணர்ந்து கொண்டிருப்பது இந்த அறிவாக இருக்கின்றது. இந்த உணர்வையும் அறிவையும் விட்டுவிட்டால் நீங்களாகவே இருப்பீர்கள் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். நன்றி.